எக்ஸசைஸ் 3.19 மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பாரு. நான் சொன்ன மாதிரி பாசிபிள் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் தான் கேட்டிருப்பாங்க. பாரு அதில் நான் சும்மா என்னத்தையா சொல்லிக்கிட்டு இருப்பேன் நினச்சிட்டு இருக்காத, வரிசையாக சொல்லிட்டே கணக்குக்குள்ளே போயிடுவேன். அதில் என்ன இருக்குது எது இருக்குன்னு தெரியும், அதனால சொல்கிறேன். இப்போ நான் கடைசியாக சொல்லி கொடுத்தா தான் உனக்கு ஃபஸ்ட்டில் இருக்குது, வேணா பாரு. அதில் ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிதா? பாசிபிள் ஆர்டர் முதல்ல பாசிபிளான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதணும். அந்த புக்கில் கொடுத்துருக்கிறத நான் எழுதுறேன், மொத்தமாகவே எழுதுறேன். டேய், ஆர்டர் ஆஃப் ஏன்னு எழுதுறேன், ஆர்டர் ஆஃப் பின்னு எழுதுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது, ரெண்டாவது கொஸ்டின், மூணாவது கொஸ்டின் பார்த்துக்கோ. அதில் மேலே ஃபோர்த்து கொஸ்டின் எத்தனை இருக்கு? 5 வரைக்கும் இருக்கா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன இருக்கு? 3x3 கீழே. அடுத்து 4x3 3x. சரி, அடுத்து இதா இருக்கு. இப்ப நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, பொறுமையா நிதானமா பாரு. ப்ரொசீஜரை நம்ம செய்யணும் அப்படின்னா இது சொல்யூஷன் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் சம் ஆன்சர் முதல்ல ரெண்டே ஏபி, இது ஏ இது பி, இதுதான் ஒரு சம்மு. புரியுதா சொல்றது? அப்போ நாங்கள் தனியாக எழுதுறேன். ஏன்னு எழுதுனோம்னா 3x3, பின்னு எழுதுனோம்னா 3x3. இது ரெண்டு எப்படி இருக்கு பாரு. அப்போ பாசிபிள் தானே? அப்போ பாசிபிள். ஏபி இஸ் இல்லை, ஏபி பாசிபிள், ஏபி பாசிபிள் பெருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஏபி இஸ் பாசிபிள். அப்போ சாரி, ஏபி பாசிபிள். அப்போ ஆர்டர் எழுதணும். therefore ஆர்டர் ஆஃப் ஏபி அப்படின்னு எழுதுனா கீழே எழுதுனா போதும். 3/3 இப்படி எழுதுனா போதும். இது நம்ம உனக்கு ப்ரொசீஜராக சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோ. இவங்க ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த எழுதிடுறேன் பாரு, ஆர்டர் ஆஃப் ஏபி அப்படின்னு எழுதிடுறேன். ஆர்டர் ஆஃப் ஏபி ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுறேன். இது ரெண்டு எப்படா இருக்கு? கையை எப்படி போகுதுன்னு பார்த்துக்க. கை இப்படி போல, இப்படி போச்சு. அப்போ மிச்சம் பேலன்ஸ் என்ன இருக்கு? பாசிபிள் ஏபி வந்து 3x3. இது ரெண்டு எப்படி இருக்கு பாரு. அப்போ பாசிபிள் ஏபி என்ன இருக்கு? 4x2. முதல்ல பாசிபிளான்னு பார்க்கறதுக்கு தான் இப்படி பார்க்கறது. பாசிபிள் தான், சரியா? 3 பாசிபிள் ஏபி 4x2, சரியா? அடுத்து 5th 1 பாசிபிள் இது ரெண்டும். அப்போ என்ன வருது? 4x1. நெக்ஸ்ட் 5th 1 பாசிபிள் 1x1 போயிடும். அப்போ 1x3 இப்படி எழுதிடுவாங்க. அதுலேயே கட்டம் போட்டு காமிச்சிருப்பாங்க சில பேர். இப்படி போட்டிருக்காங்களா அப்படி போட்டிருக்காங்களான்னு பாரு. ஃபர்ஸ்ட் இது லாஸ்ட் எப்படி வரும்? ஏபின்னு கேட்டிருக்கு. இதுல யாரு புக்கு? இது தப்பா இருக்க மாதிரி இருக்கு. ஆன்சரை பாரு, புக்ல பாரு ஆன்சரை. த்ரீ 3.19 செகண்ட் சம் சொல்லு. கொஸ்டினை ரீட் பண்ணி என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்து சொல்லு. பரிச்சை முடிஞ்சிடும் இப்படி படிச்சோம்னா. டே, ஏ இஸ் ஆர்டர் ஆஃப் பி கிராஸ் கியூ அப்படின்னு முடிஞ்சு நிற்கணும். என்னத்தை படிச்சிய தம்பி ராஜா? வேகமாக ரீட் பண்ண பழகுங்க. லெட் ஏ இஸ் ஆர்டர் ஆஃப் பி கியூ. பி கிராஸ் கியூவா பாரு. அதில் பி கிராஸ் கியூ இல்லை பி பை கியூ அப்படின்னு சொல்றேன். அடுத்து பி இஸ் ஆர்டர் ஆஃப், பார்த்துக்க, ஆர்டர் ஆஃப் பி இஸ், அதாவது பிஸ் அது மாற்றி எழுதுறேன்னா ஆர்டர் ஆஃப் ஏஸ் பிஸ்ன்னு சென்டென்ஸ் மாறுது பாரு, பார்த்துக்கோ. டேய், லெட் ஆர்டர் ஆஃப் ஏஇஸ்ன்னு எழுதிக்க. அடுத்து ஆர்டர் ஆஃப் பிஇஸ்ன்னு எழுதுனோம்னா என்ன கொடுத்துருக்கு? கியூ கிராஸ் ஆர். கியூ கிராஸ் ஆர் கொடுத்துட்டு வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் ஏபி அண்ட் பிஏன்னு கேட்டிருக்கு. ஏபியோட ஆர்டர் என்ன? ஆர்டர் ஆஃப் ஏபி கேட்டிருக்கு, ஆர்டர் ஆஃப் ஏபி, சரியா?
அதே மாதிரி இன்னொன்று கேட்டிருக்கு, ஆர்டர் ஆஃப் என்ன கேட்டிருக்கு, பிஏ கேட்டிருக்கு. ஆமா பார்த்துக்கோ, உள்ள போறேன் கவனி. முதல்ல ஏக்கு உள்ளது எழுது, பி கிராஸ் கியூ. பிக்கு உள்ளது எழுது, கியூ கிராஸ் ஆர். அப்ப ஏபின்றது என்ன வரும் அப்படின்னு பாரு. இது ரெண்டு கரெக்டா ஆயிரும்ல. அப்ப பி கிராஸ் அப்படின்னு எழுது, வேற ஒண்ணு நீ செய்ய வேணாம், ஒழுங்கா எழுதணும். அடுத்து இதுல பிஏ முதல்ல எழுதணும், கியூ கிராஸ் ஆர். ஏ வந்து என்னது, பி கிராஸ் கியூ. ரெண்டு ஒன்னாவா இருக்கு, பண்ண முடியாது. therefore BA is not possible. புரியுதா சொல்றது? அதனால பொறுமையா நிதானமா, நாட் பாசிபிள்னா தமிழ்ல ஏற்புடையது அல்லன்னு எழுதிக்க, இல்ல பெருக்க இயலாது அப்படின்னு எழுதிக்க. ஏபி இஸ் நாட் பாசிபிள் எழுதலாம், சரி ஏபி இஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எழுதலாம். புரியுதான்னு பாரு. பொறுமையா நிதானமா செய்யு, என்னத்தை எழுதி வச்சிடாத.